என்ன செய்யற? இப்போ நான் விதை போட்டுட்டேன். என்ன விதை? அதுவா ஒரு ஒரு பூ வெடிச்சு விதை. அதுக்கு தான் இடத்துல தண்ணி வச்சுருக்கேன். பூவு? பூச்செடி விதை. பூச்செடி விதையா? என்ன பூச்செடி? செம்பருத்தி. ஏன்னா உங்கள் வீட்டில் லோட்டஸ் செடியெலாம் இருக்குது? நம்ம வீடு தானே. சரி, என் மகனுக்கு அறிவு பத்தியா? என்ன சொல்கிறேன்னு பார்க்குறதுக்காக உங்கள் வீட்டில் லோட்டஸ் செடி இருக்குன்றேன். நம்ம வீடு தானே அப்படிங்கிற. அப்படி என் அழகு மகன் என் மகனை பற்றியா? அந்த தண்ணியை காலி பண்ணிட்டு போடணுமா தீக்ஷா? ஒரு வாரத்துக்கு ஒருக்க. இல்லைனா அப்படி தான் பிடிக்கணும். நான் பார்த்தேன் யூடியூப்பில். இப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கணுமா? ஏன்னா அந்த தண்ணி கலங்கின தண்ணியில் அதெல்லாம் வெளியே வந்துட்டு நல்ல தண்ணி ஆயிருமா? அது வரைக்கும் இருக்கணுமா? என்ன அது மீனுக்கு போகிற இறையில இதுக்குள்ளே கிடக்கு? ஒரு மீன் இருக்கு. ஒரு மீனுக்கு இவ்வளோ தீனியா? ஒரு பெரிய ராட்சச மீன் எல்லா மீனையும் திங்குது. அதனால அந்த மீனை மட்டும் தனியாக போய் பாத்துல வெளியில தவிர போகுது. தவிர்ச்சுனா ஏய் உழப்பாம இரு. அப்படின்னா எப்படி அதை கலங்கின தண்ணி எப்படி போகும்? அடேங்கப்பா, கலங்கிக்கிட்டே இருக்காதா? ஃபுட்டெல்லாம் வெளியே போகுதுடா. ஏய் அவன் வந்து ஃபுட்டில் கையை வை. இந்த செடி பற்றி எவ்வளோ அரும்பு எடுத்துருக்குன்னு. மீன் செத்து போனா செத்து போன எவ்வளோ அரும்பு எடுத்துருக்கு பாரு லீசினே. அந்த செடிக்கு தண்ணி பாய்ச்சு போதுடா. இங்கே பாடுறா எவ்வளோ அரும்பு எடுத்துருக்குன்னு பாரு அந்த செடி. எவ்வளோ பெருசாக இருக்குன்றீங்க? இல்லைடா, அரும்பு பாடுறா எவ்வளோ அரும்புன்னு. சுத்தமாக இருக்கு பாரு. இல்லை எவ்வளோ அரும்பு சுற்றிலும் பாரு. அடிப்போங்க என்னை தள்ளி விட்டுறாடா. நான் முதல்ல சின்ன வயசுல இந்த இடத்துல தானே குடி தோண்டி உள்ள ஒரு மீன் மட்டும் வளர்ப்போம். மீன் போட்டியா? யாருக்கு சின்ன வயசுலப்பா? கல்யாணம் ஆயிடுச்சாடா 2வது படிக்கும் போது. இப்போ பெரிய வயசாயிட்டியா? ஏய் ட்ரெஸ் போட்டது நினைக்க. பாப்பா அந்த பூ பிடுங்க வேண்டாம். அந்த பூ நல்லா மலரட்டும். இந்த பூ மலர்ந்தாதே அழகாக இருக்குது. பிடுங்க அதை. காலையிலக்கு நல்லா மலர விட்டு அதுக்கப்புறம் கட்டி வச்சா நல்லா பெரியதாக இருக்கும். பார்த்தேனே இந்த தோட்டத்தில் வந்து இந்த மல்லி தான் இருக்கும் போல் இருக்கு எல்லாத்தையும். அங்கே ஊராளி வீட்டில் அந்த 2 செடி அவனுக்குள்ளே பட்டு இருந்துச்சு இல்லைப்பா, அது 2 இப்படியும் கொண்டு வச்சுருவாங்க. இந்த 2 மண்டை மேலே அடிக்கலையா? பிச்சு பிடிங்கிச்சு. இந்த பூ வந்து இப்படி ஒரு இதுக்கு இவ்வளோ பாரு. இங்கே பாரு தண்ணியில. மீன் தவிர்த்து போல தண்ணி நம்ம துடிக்குது. தள்ளி போங்க. என்ன வெளியெல்லாம் போகாதுடா. இதுக்கு நல்லா பாய்ச்சுடா, குளிர பாய்ச்சுடா நல்லா. டே இந்த இதுக்கு பாய்ச்சுடா. இதுக்கு தண்ணி அதுல எல்லாம் ரொம்ப அது எப்படி ரொம்ப வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ராட்சசியா? அம்மா இப்போ உண்மையிலேயே மாறிடுவாங்க. அப்படி சொல்லாத. உண்மையிலுமே மாறிடுவாங்களா? ஆமா, உங்களை திட்டினா கோவரம்ல. அதுக்குன்னு ராட்சசின்னு சொல்றீங்க? நார்மலா இருந்தாதான் நீங்க தேவதை. கோவப்பட்ட ராட்சசி. என்னைக்கு என்ன ராட்சசியா நீ பார்த்துருக்க? அது சொல்லக்கூடாது, வீடியோ எடுக்கும்போது சொல்லக்கூடாது. அம்மா போய் ராட்சசின்னு சொல்லலாமாப்பா? சொல்லுங்கன்னு ஒத்துக்கிறேன். ஆனா மற்ற நேரத்தில் நீங்க தேவதை. 1ஆம் நம்பர் தேவதை. சின்ன நேரத்துல நீங்க ராட்சசியா மாதிரி கோவப்பட்டா ராட்சசி. அழகான ராட்சசியே அப்படி சொல்லு. அக்கா அப்படியே பேச மாத்துறாங்க. இந்த செடி அதே மல்லிகைப்பூ தானே தீக்ஷா? இந்த டைம்ல தான் இந்த பூ பூக்கும், சீசன் டைம்ல. மித்த டைம்ல பூக்காது. உனக்கு சொல்கிறேன், எனக்கு தெரியாது, நான் சொல்லவே இல்லையே. இந்த டைமில் தான் பூக்கும்னு சொன்னேன். இது நார்மல் பூ தானே? தம்பி இதுக்கு தண்ணி விடு, வதங்கிட்டு இருக்கு. இது அதில் அது செத்து போச்சு. இது கொடு. சொல்லக்கூடாதுமா வீடியோ எடுக்கும்போது. இல்லைடா, அது பட்டு போச்சுடா. இந்த செடியில் இப்போ தான் அரும்படிக்குது. இது வந்தால் ஒரு தலைக்கு வரும். அந்த தோப்பில் இருக்க செடியில் சாயந்தரம் போய் பிடிக்கிட்டு இதிலே முடிஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஆட்டாமல் ஒழுங்கா பாச்சு. கூப்பிடுங்கிறியா? இந்த இதுதான் சிவில் இருக்கு. காலை நினைக்கிறியா? செருப்பு நனைஞ்சு போயிடுது. நினைக்காதடி. இது நான் தான் மலையோட ராஜா. அங்கே பாருங்க மழை பெய்யுது. மலையோட ராஜாவா? எந்த மலையோட? இந்த மலையோட, பைப்பு மலையோட. இந்த
இப்பதான் மழையே ஆரம்பிக்குது. ஏய் இந்த செடியில் பழச்சுடா வதங்கி கிடக்கு. அங்கே ஒரு செடி இங்கே வாருங்க. நீ ஸ்கூலில் என்னடா நடந்துச்சு? ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ஃபங்க்ஷனா? ஃபங்க்ஷன். அப்போ எக்ஸாம் இல்லையா? எக்ஸாம் முடிஞ்சுதே. நாளைக்கு ஸ்கூலா? ஆஹா, நாளைக்கு உங்களுக்கு. எனக்கு ஸ்கூலா? ஆமாம், நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங். பேரண்ட்ஸ் மீட்டிங்னா உங்களை திட்டுவாங்க நான் வரல. அம்மா அம்மா ஏன் தெரியுமா அந்த செடியெல்லாம் காஞ்சி போய் கீழே இலகா கிடக்கு தெரியுமா? அது ஒரு லீவ் சைக்கிள் மாதிரி. அந்த இறை உளுந்து அது வந்து அது பூமி எடுத்துக்கிறோம். பூமி எடுத்துட்டு உரமாக செடிக்கு கொடுக்கும். ஆனால் இங்கே தான் இங்கிட்ட இலை இருக்கு. அது என்னைக்காச்சும் பூமி இழுத்துருக்கா? மற்ற தேயிலுக்கு இலையெல்லாம் பூமி இருக்குது, இதை மட்டும் ஏன் இழுக்க மாட்டேங்குது? ஸோ இவனுக்கு ஈடு போட ஆள் இருந்தால் நான் நல்லா பேசுவானே. ஏய் இரு ஓஸ் இல்லைன்னா அப்படி பாய்ச்சலாம். இது இருக்கு இழுத்துக்கிட்டு பாய்ச்சதுக்கு என்ன செய்யுது உனக்கு? எல்லாம் செடி உடையும். உடையாது இல்லை அம்மா இந்த செடிக்கு செத்து போடு. செடி மழை பெய்யுது, செடிக்கு மழை பெய்யுது. அப்படி அம்முக்கு அது தண்ணி உள்ளே போயிடும். இங்கே பாருங்க, இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு தண்ணி செடிக்குள்ள உள்ளே போனால் நம்ம அப்பப்போ தேவைப்பட்டு எடுத்துக்குவோம். ஏன் இன்னைக்கு உங்களுக்கு கேம்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க? பரீட்சை முடிஞ்சோடனே கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? எப்போ வச்சா ஸ்டார்ட் பண்ணாங்க? அவங்க முடிச்சு ஒரு மே கழிச்சு. ஆமாம், அந்த தேக்க மரம் வந்து உனக்கு கட்டிலுக்கு வெட்டி கட்டில் போல. அதான் எனக்கு அவசியம் இல்லைம்மா. நான் பெரிய ஆயத்துக்குள்ளே இந்த மாதிரி காஞ்சி போயிருந்தேன். அட பாவி, அப்போ வயிறம் பாஞ்சிரும்டா நல்லா. அம்மா இந்த மரத்துக்கு வந்த சோதனை அங்கே பாருங்க, கம்பி கம்பியாக போட்டு கட்டி வச்சு தண்ணி போகிற ஸ்பீட் அங்கே பாருங்க, லைட்டாக தோல் உரியுது மரத்துக்கு. செடியில் பாய்ச்சுறா, மரத்தில் ஏன்டா பாய்ச்சுற? மரத்தில் அடிச்சு மற்ற செடிக்கு பாஸ் ஆகணும்மா. அங்கே பாருங்க. எத்தனை கேம்டா சொல்லி தந்தாரு ஃபாதரு? ஃபாதர் நிறையா சொன்னார், ஆனால் அதுக்குள்ளேயே முடிச்சிட்டோம். ஃபாதர் எங்களுக்கு வேணாம் ஃபாதர், தலை வலிக்குது ஃபாதர் ஆல்ரெடி. ஏய் அவர் வேணுமா இன்னும் கேம் வைக்கவான்னு கேட்டதுக்கு வைங்கன்னு தான் சொன்னீங்க, வேணான்னு சொன்னீங்க. இன்னும் அடிக்கிறீங்க வைங்கன்னு தான் சொன்னாங்க, நாங்கள் தான் வேணான்னு சொன்னோம். நீ யாருமே வேணான்னு சொல்லலை, அதிகமாக வைங்கன்னு தான் கேட்டுச்சு. ஏமா பேச மாட்டீங்க? டேய் நெசமா தீக்ஷா வைங்கன்னு தானே சொன்னார் அவர், வைங்கன்னு தானே கேட்டுச்சு. மரத்துக்கு அப்பப்போ தண்ணி பாய்ச்சணும். மழை பெய்யுது காற்று அடிக்குது. ஏய் என்ன மரம் இது? எல்லாத்தனமா இருந்து இரு, இங்கிட்டு வா சொல்லு, நான் கேட்குறது பதில் சொல்லு. என்ன அது? எதுக்கு தண்ணி பாய்ச்சணும்னு சொல்லு. தண்ணி பாய்ச்சல இன்னைக்கு வாச்சிரும். நல்ல வேலைக்கு உண்மையை சொன்னான். போய் சொல்லிங்கன்னா என்னை வீட்டில் கட்டி போட்டு அடிச்சுருக்கீங்க. எனக்கு அவனை அடிச்சு அதுவும் கட்டி போட்டு அடிச்சுனாம்ல. சும்மா வீடியோ எடுக்க சும்மா டைலாக் சொல்லலாமா? ஒன்றும் தப்பு இல்லை. கட்டி போட்டு அடிச்சாலும் சொல்லக்கூடாது. அவனை என்னைக்கு படிச்சிருக்கீங்க? இது வந்து கேரளா மல்லியே தெரியலையே. கேரளா மல்லி, காஷ்மீர் மல்லி நிறைய இருக்குது. நம்ம வீட்டில் எல்லா மல்லியும் இருக்குது. மதுரை மல்லி, குண்டு மல்லி, ராமேஸ்வர மல்லி, எருமை மல்லி, ராட்சச மல்லி, ராட்சச மல்லினா என்ன கேளுடா? அது எனக்கு தெரியல. இந்த உங்களை காட்டுறேன். அந்த இப்படி நான் சொல்ல டிவில போடுற மல்லி, நாடகத்துல போடுற மல்லி, சுக்கு மல்லி, அதுக்கப்புறம் லீசியனு, வெளிநாட்டு மல்லி, பிரிட்டிஷ்காரே மல்லி, ஒரு வாரத்துக்கு இருக்குமா அந்த பூ? இந்தியா மல்லி, சைனா மல்லி, பாகிஸ்தான் மல்லி, நாய் மல்லி, எல்லா மல்லியும் இருக்கு. அது எப்படி நம்ம வீட்ல மட்டும் அம்புடி மல்லி இருக்கு? அந்த தோப்புல போட்டோம்னா வராது, அது கொண்டாந்து மீன் போட்டுக்கலாம். அங்கேயே தீந்து போச்சு. இங்கே மீன் வாடை அடிக்குது. இப்படி ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். மீன் வாடை அடிக்குது. மீனா? மீன் வாடை அடிக்குதுன்னா நாங்கள் மீன் குழம்பு வச்சு சாப்பிட முடியும். இந்த மீன் தொட்டி வந்து வாடை அடிக்குது. அது பேர் வாடையா? கவுச்சின்னு சொல்லுவோம். அது
அதுக்கு பேர் வாசனை. வாசனை எப்படி நாங்கள் ஸ்டைலாக உட்காந்துருக்கோமா? அம்மா அந்த மீனை காட்டுவோம். நானே கருகிக்கிட்டு இருக்குன்றீங்க, இவன் வேற காட்ட வாங்கிட்டு இருக்காங்க. பாருங்க கருக்குது, அந்த மீனை தண்டெல்லாம் கடிக்குதோ. அந்த மீனை எங்கிட்ட கொண்டு விட போறேன் நான். விட்டு பல வருஷம் கழிச்சு வித்துருவோமா அந்த மீனை? எடுங்க. எவ்வளோக்கு விற்கலாம்? 10,000 விற்கலாமா? நான் பிடிக்கிறேன். சண்டை போடாம. பஸ் அது வெளியில தள்ளி விடலாம். பஸ்ஸில் தண்ணியை பிடிச்சி நீ போ. இப்போ நான் பார்த்துக்கிறேன். இன்னும் மீன் வரல. வந்துருச்சுல. எங்க போயிருச்சு? சும்மா சொல்லுங்க. எங்க முதிச்சிட போறேன் நான். என்ன விளாடுறோமா? இந்தா எங்க காட்டு. எங்க மாமாவுக்கு யாரோ குளத்துல இருந்து இது குளத்து மீன் இல்லடா, வளர்க்குற மீன். இதை ஊற்றி இதுல ஏன்டா ஊத்துனீங்க? அம்மா இந்த மீன் எல்லா மீனையும் தின்றதுமா. இது தீக்கிற உள்ள போட்டு செத்துற போகுது. செத்து போயிடும். எல்லா மீனையும் திங்கிதா? எஸ். அட கொலகார மீனே. நானே பரிதாபமா பசிப்பட்டு வேணா தின்னுட்டு போகுதுன்னு நினைச்சு எல்லா மீனையும் தின்றுச்சு. அந்த குட்டி மீன் பூரா தின்றுச்சு. அதே இதே விட்டு வைக்கிறோம். இனியும் சாகடிச்சிருக்கடா. பசியில இருந்தா நீயா இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போல இல்ல. அதனாலதான் இந்த மீட்டை இங்க தூக்கி போட்டுருக்கீங்களா? தாண்டி போட்டேன், எனக்கே தெரியாது. அங்க போல ஓட்ல கடிச்சு. நாளைக்கு தம்பியை ஸ்கூல்ல விட்டுட்டு தெரியுதா நம்ம தோப்புக்கு கூப்பிடுங்க போலாம். நீ கண்ணு அடிக்கிறீங்க, நல்லா தெரியுது கண்ணு. உனக்கு ஸ்கூல் இல்லையா நாளைக்கு? பேரண்ட்ஸ் மீட்டிங் மறந்துட்டீங்களாமா? டேய் மெசேஜே போடலடா. இன்னைக்கு வந்த போய் ஃபாதர் ஏதாவது சொன்னாரா? பேரண்ட்ஸ் மீட்டிங் சொன்னாரா? அம்மா எனக்கு இதுல பெரிய கட்டி வாங்கிட்டாங்கம்மா. இதுக்கு தான் எங்க வாங்குறதுன்னு தெரியல. இல்லனா அக்கா அந்த டேமை சரி செஞ்சு உள்ள தண்ணி விட்டு விடு. இந்த லட்சணத்துல இருக்கறத நான் சரி செஞ்சு உள்ள விடுறேன். இல்லனா அம்மா அந்த இந்த டேங்க் எடுத்துட்டு புது டேங்க் மட்டும் அதுல விட்டுறலாம். ஆஹா, நீ பார்த்த வேலைக்கு தான் அந்த டேங்க் தூக்கி இந்த டேங்க் வாங்கணும். திரும்பி என்ன சொல்ற? அப்ப இப்படி தான் எனக்கு புது டேங்க் வாங்கணும், இதுக்காக தான் பிளான் பண்ணி அந்த இதை கிழிச்சு விட்டுருக்க. நம்மள பழி போடாதீங்க. இல்லை திடீர்னு அந்த ஞாபகம் எப்படி வருது உனக்கு? சொல்லு. ஏமா இருமா, மீன் வளர்க்குறதுக்காக அந்த டேங்கை நான் கழட்டிட்டு புது டேங்க் வாங்கி வைக்கலாம். நாங்கள் இந்த கால மனுஷங்களம்மா, அந்த கால மனுஷங்க. எந்த கால மனுஷன் நீ? நான் இல்லை என்னையே சேர்க்குறேன் நீ சுற்றி. இந்த அங்கே ஒரு பெரிய பூ அந்த இந்த இந்த தோட்டத்தில் இருக்கிறது போல இப்படி தான் இருக்குது தீக்ஷா. இந்த மல்லியாதே இருக்குது, அந்த மல்லியும் அப்படி தான் இருக்கும் போல இருக்கு. அங்கே இருக்குதோ? செடி தெரியாம வாங்கிட்டு வந்துட்டீங்க. இதுக்குதான் நீ அறிவாளியை கூப்பிட்டு போயிருக்காங்க. யார் அறிவாளி? காட்டுங்க மூஞ்சி. அறிவாளியா? நம்பர் 1 அறிவாளி, நம்பர் 2 அறிவாளி. நீங்க தெரியுதால கடிச்சு வச்சிருக்கிறது தெரியுதா உனக்கு? வாயை மூடுறா. இந்த ஓரத்தை கடிச்சு. இதுல போட்டு நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் தீக்ஷா. ஒரு திருடன் இருந்தானா. அவன் வந்து ஒரு பிள்ளையோட ஹேண்ட்பேக்கை திருடிட்டு போயிட்டானா. திருடிட்டு போனவன் பார்த்தா வேகமாக ஒரு இங்கிட்டு பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன், இங்கிட்டு பார்த்தா குளம் இருந்துச்சான். தாமரை குளத்துல குதிச்சுட்டானா. குதிச்சிட்டானா தாமரை குளத்துல. குதிச்சவன் என்னடா காணோம்னு இந்த கடவே போலீஸ்லாம் லாவி இருக்காங்க, ஆள் தன்படவே இல்லை. ஃபயரெல்லாம் வந்து செத்து தான் போயிட்டு அவளை போலீஸுக்கு பயந்துக்கிட்டு போய் லாவுனா அவன் என்ன பண்ணியிருக்கேன், அந்த தாமரை தண்டை உருவி அந்த வாயில் வச்சு காற்று வெளியே விட்டு மூச்சு விட்டுட்டு இருந்திருக்கான். அந்த ஹேண்ட்பேக்கில் எவ்வளோ இருந்துச்சான் தெரியுமா? 200 ரூபா. உசிரை பணைய வச்சு 2 மணி நேரமும் 3 மணி நேரமும் இருந்திருக்கானா. நிறைய மணி நேரம் சொன்னாங்க. 5 மணி நேரம் இருந்திருக்கானா. அதுக்கப்புறம் போய் இந்த 100 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டவன் தங்க கிட்ட தூக்கிட்டு வந்து குதிச்சுனா எல்லாம் தேவையா? அப்படி அதுக்கு அவனுக்கு வேர்ல்ட் ரெக்கார்டே கொடுத்துருக்கலாம். வேர்ல்டு ரெக்கார்ட் அவனுக்கா? நம்ம வேணா ரெக்கமெண்ட் பண்ணுவோமா? என்ன சொல்லி ரெக்கார்ட் பண்ணலாம்? நம்ம ஒரு வாரமா வளர்க்குற மீனை 10 மீன் சுட்டு தின்னுருக்கோம், அதுக்கு வேர்ல்ட் ரெக்கார்டு கொடுங்க. அப்படியா? அம்மா இந்த மீன் ஏதாச்சும் ஒரு குளத்துல போய் விட்டுலாமா? ஏன் குளத்துல விட்டா எப்படி நீ பிடிப்ப நமக்கு தேவைப்படும் போது? சரி கேணிகளை விட்டுலாமா? அதுக்குள்ள இன்னொரு மீன் தெரியுது, வளர்க்குற மீன். சரிங்களா? அதுக்குள்ள விட்டோன்னா அதோட தெரியும்ல. இப்படி நீயா யோசிக்கிறியா இல்லை வேற யாரும் யோசிக்க சொல்ற? எப்படி வருதுன்னு பாடுறா. நல்ல பச்சை பசேல் இருக்கும், வருது போல இருக்கு. மட்டன் அப்படியா?
மட்டன் போட்டுக்கலாமா? ஏன் மட்டன் போட்டால் போய் வாங்கிட்டு வருது? அது காசு செலவு பண்ணுவேன். என்ன இப்படி இருந்தால் இதெல்லாம் பிடிச்சது. அட பாவி, ஒரு குழந்தையா? நாங்களே காட்டு வசிமா பாம்பே வச்சு திங்குவோம். நான் சிங்கப்பூர்ல இருக்கும்போது நீங்கள் தூங்கிட்டீங்க அசந்து. அப்போ அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு போய் பாம்பு கறி ஹோட்டலில் வாங்கி கொடுத்தாரு. அடிச்சு விடுவேன். தவளைன்னு சொன்னார், பாம்புங்கிற. அப்படி சொல்லி உனக்கு சும்மா தான் இந்த கோழிக்கறியை தான் கொடுத்தாரு, சிக்கனை தான் கொடுத்தாரு. தவளை இது அப்படின்னு லாலிபாப் மாதிரி நீட்டமாக இருக்குமே. கண்ணு நீ முன்னாடி கேட்டு கேட்டு அழுக. அதனால அந்த கறி இல்லை இது, அந்த கறின்னு சொல்லி சிக்கனை கொடுத்தோம். ஐயா அது அன்னைக்கு இல்லை, அப்போதான் எப்போ கொடுத்தாரோ அப்போதான். அப்போ வந்து நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. மணி ஒரு 11 இருக்கும்போது போனோம். நீங்கள் யோசிப்பீங்க நம்மள விட்டு நல்லா தின்றுக்கானேன்னு. மாம்பு மண்டை இருக்குல்ல, அது தண்ணிகளை போட்டு குடிக்கிறாங்க. சை உண்மைத்தேன் சிங்கப்பூர்ல அப்படிதான் பண்றாங்க. ஏதாவது ஒன்று சொல்லுவோம். உண்மையிலே தாமா, நீங்க வேணா யூடியூப்லவே போட்டு பாருங்க. என்ன பார்க்க? அது ஒயினுங்களை போட்டு ரொம்ப நாள் எடுத்து வச்சு குடிப்பாங்க. அதனால என்ன கிடைக்கும்? நல்லா டேஸ்டா இருக்குமா. சீ, செத்து போயிடுவாங்க. புளி இருக்குல்ல, அதோட மண்டவோட ஒரு ஒயினுக்களை போட்டு ரொம்ப நாளாக கழிச்சு எடுப்பாங்களாம். அது பேர் டைகர் ஒயின்மா. அது சீனாவிலையும் சவுத் கொரியாவிலத்தையும் விற்பாங்க. உனக்கு யார் சொன்னா? தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன். தெரியாமையா சொல்கிறேன்? வேற என்ன தெரியும்? நிறையா தெரியாது. சொல்லத்துக்குள்ளேயும் இந்த ராத்திரி ஆயிடும். அதுக்குள்ளேயே நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே என்னடா அது ராத்திரி ஆகிட்டு கேள்வி முடியலையான்னு நினைப்பாங்க. சரி, அப்புறம் பாய் சொல்லிடு. நாங்கம்மா இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன். சரி சொல்லு, சரி சொல்லு. சரி, இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நான் சொல்கிற கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்களாம் கமெண்ட்ல பெல் பண்ணி விட்டுருங்க. ஒரு குளத்துல 10 மீன் இருக்கு. ஒருத்தர் மீன் பிடிக்க போறியா? அப்போ எத்தனை மீன் மாட்டிருக்கோம்? ஒரு மீன் மாட்டிருக்கு. எல்லா மீனும் ஆட்டக்கார மீன். எத்தனை மீன் மாட்டிருக்கோம்? தெரியலையே, நீயே சொல்லிடு. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நானே ஆன்சர் சொல்லிடுறேன். தெரிஞ்சவங்க மட்டும் கமெண்ட்டுக்கு போங்க, தெரியாதவங்கலாம் இங்கிட்டு வாங்க. ஏன்னா எல்லா மீனும் ஆட்டக்கார மீன் தானே. ஒரு மீனை வந்து என்ன பண்ணுச்சு, ஃபிஷ் ஒண்டியில் பார்த்து கண்டுபிடிச்சிருச்சு. ஆனால் தானா போய் வளைய விடுவான். அவன் தண்ணிக்குள்ள இருந்து பிடிச்சிருப்பான் போல. அவன் காலு கட்டை வரல கடிச்சிருந்துருக்கு. மாட்டினது ஒரு மீன். அப்போ ஆன்சரு 9. 9 மீன் பிடிச்சிட்டானா? மாட்டினது ஒரு மீன். 10ல் 1 எடுத்தா 9 தானே. முள்ள மீதி 9 மீன் கடை குளத்துல 10 மீன் இருக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மரம் இருக்கான். ஒரு மரம் பேர் பிங்கி, இன்னொன்று மரம் பேர் டாங்கின்னு வச்ச முடியாது. வேணா ஒரு மரம் பேர் சிஎஸ்கே, இன்னொன்று மரம் பேர் டிஎம்கே. அப்படி வச்சுக்கலாம். டிஎம்கேலாம் வேணாண்டா. இல்லை சும்மா வச்சுக்கலாம். உன் பேர் என் பேரையும் கூட சொல்லு. இப்போ அந்த மரத்துக்கு 2க்கும் சண்டை. சரி, எல்லாம் சண்டை. அப்போ ஒரு மரம் என்ன சொல்லிச்சான், பஞ்சாயத்தில் நான் தாண்டா ஜெயிச்சேன், எனக்கு தாண்டா கப்பை கொடுங்க, அது நான் தான் மலை உச்சியில் இருக்கேன், அந்த மரத்தை பாரு கீழே கிடக்குது. அதுக்கு அந்த மாதிரி டிவிக்கேன்ற மாதிரி ஸ்டைலில் என்ன சொல்லுது, அப்படியே இங்கிட்டு வா, வெயில் அடிக்குது. இருடி, எப்படியாச்சும் பறக்கிற பறவை கீழே விழுந்து தாண்டா ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சா. அப்போ சரியான புயல் முடிஞ்சு காலில் பார்த்தா 2 மரமும் கீழே கிடக்குது. சரி, ஓடி போய் தண்ணி அமர்த்திட்டு வா, வேஸ்ட்டாக போகுது. போய் அமர்த்திட்டு வா, ஓடு. அப்படியே கேள்வி நீங்கள் வாங்க. வரேன், எனக்கு இங்கே நிற்கிறேன், ஓடு, நான் பார்த்துட்டு இருக்கேன், ஓடு. போ அமர்த்திட்டு வந்து சொல்லு. வாட்டர் ஆப்பிள் இருக்காடா? இல்லை, வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆஃப் பண்ண. ஆஹா, அமர்ந்துருச்சு, வா. சரி, பாய் சொல்லு. அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், நான் போகிறதுக்கு முன்னாடி கேள்வி கேட்குறேன், அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு லைக் பண்ணிவிட்டு காமிச்சு விடுங்க. அப்போ நான் வந்து யாரோடது கரெக்டுன்னு சொல்கிறேன். ஓகே, ஒரு 2 என்ன சொல்கிறது, ஓடும், அதுங்க வேகமாக போகும், அது நடக்காது, வாய் இருக்கும், அது பேசாது. என்னது தெரியலையே. இது அவங்க கமெண்ட்டில் சொல்லிட்டோம். லைக் தெரியாதவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோ நீ தாத்திட்டு இருந்துங்க, நான் வந்து சொல்கிறேன். பாய். தெரிஞ்சவங்க கமெண்ட்ல அனுப்பிச்சு விட்ருங்க. பாய். இருங்க என்ன சொல்லிக்கிறேன். எவ்வளோ நேரம் முடிஞ்சு போ.